கர்த்தர் நிறைவேற்றும்படி அவர் சமூகத்தில் அமர்ந்து அவருக்கு காத்திரு. பதற்றப்படாதே, பதற்றப்படாதே. உன் பதற்றம் விசுவாசத்திற்கு தடையை உண்டு பண்ணும். உன் குழப்பம், உன் மன அமைதியின்மை தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை கெடுக்கும். சோ பதற்றம் இல்லாமல் தெளிவோடு கூட தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க பழகும் பொழுது கர்த்தர் வைத்திருக்கிற ஏற்ற நேரம் எது என்று கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். பேசுறது புரியுதா? அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அமைதியோடு பொறுமையோடு காத்திருக்க பழகும் பொழுது, அமர்ந்திருந்து காத்திருக்க பழகும் பொழுது கர்த்தர் எந்த நேரம் ஏற்ற நேரம் என்பதை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். அன்னாள் ஆராதனையில நான் சொன்னது போல என் உள்ளத்துல உணர்த்தப்பட்டதுனால ஆராதனையில சொன்னேன். அன்னாள் அநேக ஆண்டுகள் தேவ சமூகத்தில் ஜெபித்திருப்பாள். அநேக ஆண்டுகள் ஆண்டவர்கிட்ட புலம்பி இருப்பாள். ஆண்டவர் சமூகத்துல நிறைய வருஷங்கள் ஓடிடுச்சு, காலங்கள் ஓடிடுச்சு. அவமானம், நிந்தை, சொந்த குடும்பத்தில் அவளால சமாதானமா இருக்க முடியல. போராட்டம். வேதம் சொல்லுகிறது, அவள் தன்னை ஏறிக்கு சொல்றார், நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீங்கிறார். மனக்லேசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நொறுக்கப்பட்ட இருதயம், நொறுக்கப்பட்ட இருதயம் இருக்கும். மனக்லேசம்னா நொறுக்கப்பட்ட இருதயம். அதாவது மீண்டு வர முடியாத துயரம் இருக்கும். மீண்டு வர முடியாத துயரம். அவ்வளவு மன வேதனையும், ஸ்ட்ரெஸ்ஃபுல் சொல்றாங்க இங்கிலீஷ்ல, ஸ்ட்ரெஸ்ஃபுல். எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை. ஒரு லிமிட்டுக்கு மேல ஒரு பிரச்சனை நம்மள சூழ்ந்துடுச்சுன்னா நம்ம மூளை செயல்பட மறுத்துடும். நோ பிளான், நோ ஃபியூச்சர், நோ திங்க், நோ டாக். பேச முடியாது, சிந்திக்க முடியாது, யோசிக்க முடியாது, யாரிடத்திலும் உறவாட முடியாத ஒரு மனநிலைக்கு நம்மளை அழுத்திடும். அப்படிப்பட்ட மனநிலையில் இருந்த இந்த அன்னாள் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். கடைசி தீர்மானம், கடைசி தீர்மானம். ஆண்டவர் சமூகத்துல போய் அமர்கிறாள். போறான். இதுவரைக்கும் ஆண்டவர் சமூகத்துல ஏராளமான முறை போய் இருக்கிறாங்க, இதுவரைக்கும் ஏராளமான முறை ஜெபிச்சிருக்கிறாங்க. ஆனா இது டிஃபரெண்ட். இந்த தடவை ஜெபிக்கிறது வித்தியாசமானது. இதுவரைக்கும் ஜெபிச்ச ஜெபமும் ஜெபம்தான், அது உண்மையாதான் ஜெபிச்சாங்க. ஆனால் அந்த ஜெபத்துக்கு இந்த ஜெபத்துக்கு ஒரு பெரிய டிஃபரெண்ட் இருக்குது. இவள் போகிறாள். வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை. முன்னாடி எல்லாம் ஜெப விண்ணப்பங்கள் வாயிலிருந்து வார்த்தைகளாய் வந்தது. இப்பொழுது அன்னாள் தேவ சமூகத்தில் அழுகிறாள். அழுகை வரவில்லை, புலம்பலாக வருகிறது. விண்ணப்பம் பண்ணுகிறாள், வார்த்தைகள் வரவில்லை, சத்தம் மட்டும் வருகிறது. என்னமோ நடக்குது, என்னமோ நடக்குது. தன் வேதம் சொல்றது இருதயத்தை தேவ சமூகத்தில் அவள் உடைத்து ஊற்றினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆவியானவர் யாரோ சிலரோட ஆண்டவர் பேச விரும்புகிறார். நீண்ட காலம் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஹalleluya. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹalleluya. தேவ சமூகத்தில் காத்திருந்த அன்னாளுக்கு ஒரு பெரிய அற்புதம். தேவனிடத்திலிருந்து பதில் கிடைத்தது. அவள் இருதயத்திலிருந்து அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஒரு பெரிய ரிலீஃப் ஆகிறாள். தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு பதில் கிடைத்து விட்டது என்பதற்கான சில ஆதாரங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் இதுவரைக்கும் இருந்த அந்த நெருக்க இருதயத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். விசுவாச குழப்பத்திலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கொடுப்பார். தெளிந்த சிந்தையை கொடுப்பார். கான்ஃபிடென்ட் மைண்ட் செட்டை கொடுப்பார். எதிர்கால திட்டத்தை மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்றதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். பலசெல்லாம் மறைப்பதற்கு கர்த்தர் கிருபையை கொடுப்பார். அவமானங்களின் நிந்தைகளை நினைவு கூர்ந்து அது உள்ளேயே கடந்த சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் உடைச்சு உங்களை வெளில கொண்டு வந்துட்டாருன்னா உங்களுக்கு பதில் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. மறுபடியும் அதே சாக்கடை, அதே குப்பம், அதே குழப்பம், அவங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்கிறத யோசிச்சு நம்ம அதிலேயே முடங்கி போய் கிடப்பது பிசாசின் திட்டம். தேவனிடத்திலிருந்து ஒரு பதில் கிடைச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அன்னாளுக்கு பழசெல்லாம் நினைக்க வேண்டிய அவசியமும் இல்லை, பழசெல்லாம் நினைக்க வேண்டிய தேவையும் இல்லை. கர்த்தர் ஒரு புது வழியை உருவாக்குகிறார். ஒரு புதிய சமாதானத்தை உங்கள் உள்ளத்தில் நிரப்புகிறதை கர்த்தர் உணர்த்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல மகிமையை செலுத்துங்க. தேவன் உங்களுக்கு பதில் கொடுத்துட்டார் என்பதற்கு அடையாளம் இதெல்லாம். இதுதான் அடையாளம். தேவன் உங்களுக்கு பதில் கொடுத்துட்டாருன்னா இதான் அடையாளம். அதே பழைய குழப்பத்தில் இருந்து கர்த்தர் உங்களை மீட்டெடுக்க விரும்புகிறார். அப்படியே எழுந்திருக்கும் பொழுது சிங்கம் மட்டும் எழுந்திருக்கிறாங்க. தேவ சமூகம் நமக்கு ஆனந்தத்தையும் கலிகூறுதலையும் கொடுக்கும். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நல்ல நன்றி சொல்லுங்க. நல்ல உற்சாகமா சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, அவருடைய தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அந்த தரிசனம் குறிக்கப்பட்ட காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும்.
அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஹalleluya. எவ்வளவு அழகான சந்தோஷமான நம்பிக்கையூட்டுகிற வசனங்கள். தேவ பிள்ளையே, ஆண்டவரை நம்புகிற நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். கர்த்தரை நம்புகிற நீங்களும் நானும் கொடுத்து வச்சவங்க. எப்படின்னா, கர்த்தர் அவர் ஒரு தரிசனம் கொடுத்துட்டாருன்னா அது ஏற்ற காலத்துல நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். உங்கள் சோர்விலிருந்து, உங்கள் தளர்விலிருந்து, உங்கள் குழப்பத்திலிருந்து நீங்கள் மீண்டு வாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு பதில் கொடுத்துட்டார். ஆமென் சொல்லுவோமா? சந்தோஷமா? ஹalleluya, ஹalleluya.